தங்களுக்கே ஒரு புது காலனியை தொடங்கவும் ஒரு பொருத்தமான இடத்தை தேடி பறந்து போவாங்க. பெரும்பாலானவை அழிந்து போகும், பல வேட்டையாடுபவர்களுக்கு இரையாகிவிடும். ஆனா ஒரு வெற்றிகரமான ஜோடி மண்ணுக்குள்ள நுழைஞ்சு தங்கள் இறக்கைகளை உதிர்ச்சி அடுத்த தலைமுறையோட ராஜா மற்றும் ராணியாகி தங்கள் இனத்தோட தொடர்ச்சியை உறுதி செய்யறதுக்கு ஒண்ணு போதும். ஒரு கரையானோட வாழ்க்கை ஒரு சின்ன வெளிப்படையான முட்டைய ஆரம்பிக்குது. இது ராணி பாதுகாக்கப்பட்ட அரசு அறையில ஆழமாயிடும். வேலைக்கார கரையான்கள் இந்த முட்டைகளை கவனமா கவனிச்சுக்கும். வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் சரியான அளவுல கட்டுப்படுத்தப்பட்ட நர்சரிக்கு இது மாத்தும். சில வாரங்கள் அடைகாத்த பிறகு நிம்ப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன மென்மையான உடல் குண்ட உயிரினம் முட்டையில இருந்து வெளிவரும். இந்த நிம்கள் பெரிய வேலைக்கார கரையான்களோட சின்ன பதிப்புகள் மாதிரி இருக்கும். இவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறந்தவங்க கிடையாது. மாறாக ஒரு வேலைக்கார கரையானா, வீரனா அல்லது எதிர்கால இனப்பெருக்கம் செய்பவனா இவங்களோட விதி. காலனியோட தேவைகள் மற்றும் ராணி மற்றும் மத்த காலனி உறுப்பினர்களா பரப்பப்படுற ரசாயன சிக்னல்கள் அல்லது பெரோமோன்ஸ் உட்பட பல காரணிகளோட சிக்கலான இடைவினையால தீர்மானிக்கப்படுது. இந்த அற்புதமான நெகிழ்வு தன்மை சூழ்நிலைகள் மாறும்போது காலனி தன்னோட பணியாளர்களை மாற்றியமைக்க உதவுது. நெம்கள் வளரும்போது பல முறை தோல் உரிக்க செயல்முறைக்கு உட்படும். இது இவங்களோட அளவை அதிகரிக்க உதவும். இந்த வளர்ச்சி நிலையில இவங்கள வயசான வேலைக்கார் கரையான்கள் கவனிச்சு உணவு கொடுக்கும். இவங்களுக்கு கிடைக்கிற உணவும் இவங்க வெளிப்படும் பெரோமோன்களும் இவங்களோட பாதையை வழி நடத்தும். பெரும்பாலானவை மலட்டு வேலைக்கார கரையான்களா மாறும். இவங்க தான் காலனியோட முதுகெலும்பு. காலனிக்கு அதிக பாதுகாவலர்கள் தேவைப்பட்டா ரசாயன சிக்னல்கள் சில நிம்களை வீர் சாதியா வர தூண்டும். இவங்களுக்கு பெரிய தலைகளும் சக்தி வாய்ந்த தாடைகளும் வளரும். ஒரு சில பெரிய நிலைக்கு டெஸ்டின்ட் ஆனவை தொடர்ந்து வரும். கடைசியா இறக்கைகள் வரைஞ்சு அலேட்ஸ் ஆக மாறும். இவங்க ஒரு நாள் கூட்டுல இருந்து வெளியேறி தங்களுக்கே புது ராஜ்யங்களை உருவாக்குவாங்க. இப்படி வாழ்க்கை சூழ்ச்சி முழுமையடையும். பெரும்பாலான கரையான் இனங்களுக்கு முதன்மை உணவு ஆதாரம் செல்லுலோஸ். இது தாவர பொருட்களோட கடிமான கட்டமைப்பு சூறு. இது மரம், புல், இலை குப்பைகள் மற்றும் அழுகிய கரிம பொருட்களால் செறிவூட்டப்பட்ட மண்ணில் கூட அதிகமா இருக்கு. ஆனா கரியான்களால செல்லோசை தனியா செரிக்க முடியாது.